ஃபைனலி நம்ம முதல்ல எடுக்க போகிறோம். அழகா தூக்கணும் எல்லாம் வச்சுங்களேன். அந்த இதுவாயிடும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இதை குடிக்கும் போது சும்மா வேற லெவலில் இருக்குங்க. இந்த மீன் வரல கூட நம்ம இந்த சுண்டக்கஞ்சி குடிக்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 100 வருஷம் பழமையான சுண்டக்கஞ்சி தான் காச போகிறோம். இந்த சுண்டக்கஞ்சி குடிச்சு தான் அந்த காலத்து மக்கள் 100 வருஷம் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இப்போ தான் நம்ம காச போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷம் பழமையான அடுப்பு. இது வந்து இரும்பால செஞ்ச அடுப்பு. இதில் நம்ம காச போகிறோம். இது வந்து பானை தான். இது இப்போ நம்ம பானை பாதி அளவுக்கு நம்ம தண்ணி பிடிச்சி எடுத்துப்போம். கருவேப்பிலை வச்சு அடுப்பு பற்ற வச்சுருவோம். இப்போ நம்ம சுண்டக்கஞ்சி செய்யறதுக்கு அரிசி எடுத்துக்கோ. 2 ஆளுக்கு அரிசி எடுத்துருக்கோம். இதை எவ்வளோ கழுவிக்கலாம், நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். கிட்டக்காடு இதில் போட்டு போகிறேன். இந்த சுண்டக்கஞ்சி செய்யறதுக்கு நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுதான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அரிசி பார்க்க கம்மியாக நினச்சிக்காதீங்க. ஆனால் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் போட்ட வச்சு நிறைய வரும் அரிசி. ஸோ இந்த பானையில் நல்லா கொதிச்சிருக்கு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டலாம். கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம அரிசி இதில் போட்டுக்கலாம். அந்த பானையில் அரிசி பார்க்க கம்மியாக நினச்சிடாதீங்க. ஏன்னா அது போட போட அதிகமாக உபரியாகும். சாப்பிட மாட்டார். அது போட்டதான் நல்லா இருக்கும். சாப்பிடக்கூடாதுன்னா எப்பறம் சாப்பிடாம இருக்கு. அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துச்சு. நல்லா குழஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து பானை இறக்கலாம். இப்போ நம்ம நல்லா கொதிச்சிருக்கு பானை. இப்போ நம்ம இறக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்களா எப்படி கொதிச்சு பார்த்தீங்களா? இந்த அளவு இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா ஆறிச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ சின்ன வெங்காயமோ பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கோம். சரிங்களா? பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நம்ம பொடி அரையாமல் அதை பாதியாக மசி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுண்டக்கஞ்சியில் லைட்டாக கீரல் போட்டிருக்கோன்னு சொல்ல அந்த மாதிரி பச்சை மிளகாய். இதுதான் பார்த்தீங்கன்னா சுத்தமான நாட்டு பசுமாட்டு தயிர். அதாவது கடலில் வைக்க தயிர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தயிர் தான் யூஸ் பண்ணணும். இதே நம்ம அதில் ஆட் பண்ணிப்போம். இது கொஞ்சம் வெயிடாக லசிக்க. உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு எடுத்துப்போம். நம்ம இப்போ ஆல்ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது. இப்போ இது ரொம்ப டேஸ்ட் ஆகுது. நம்ம மாங்காய் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ போடுறது எல்லாம் ஜூம் பண்ணி காட்டணும். மாங்காய் நல்லா பொடியாக நம்ம அரைஞ்சி வச்சுக்கலாம். நல்லா அப்போ தான் பார்க்க பயமாக இருக்கும். எல்லாத்தையுமே போட்டு கஞ்சி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா கலரி விடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சுண்டக்கஞ்சி நல்லா பர்ஃபெக்டாக செம்மையாக வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த சுண்டக்கஞ்சி நம்ம பூமியில் பதிக்க போகிறோம். ஆனால் பூமி பார்த்தீங்கன்னா சுண்டக்கஞ்சி பார்த்தீங்கன்னா கடலோட தான் பதிப்பாங்க. இப்போ கடலாம் வச்சு வேலைக்காது. அதெல்லாம் நம்ம வேற ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். நம்ம அதெல்லாம் பதிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மண்ணில் பதிக்கிறதுனால பானைக்குள்ள மண் போக ரொம்பவே அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா 2-3 இலைங்க போட்டு நல்லா கட்டி வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து உள்ளே போகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்ணும் தேங்காய் நாரை கலந்த மண்கலவை. ஏன்னா எப்போ பார்த்தீங்கன்னா ஆற்று மண்ணில் தான் பதிப்பாங்க கூலிங்காக. இப்போ ஆற்று மண் இல்லாதனால நான் க்ரோ பேக்கில் பதிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 18-24 சைஸ் க்ரோ பேக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்ணும் தேங்காய் நாரை கலந்த ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ தாராளமாக நம்ம இந்த க்ரோ பேக்கில் நம்ம புதைக்கலாம். இதை வந்து புதைச்சி நம்ம மண்ணால் காலத்தில் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இதை எதுக்காக இந்த மாதிரி நம்ம மண்ணில் பதிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த சுண்டக்கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் ஆகி அந்த மண்ணோட தன்மை வந்து அதிகமாகும். அதனால தான் நம்ம மண்ணில் நம்ம பதிக்கிறோம். நம்ம பானை உடையாத அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம புதைச்சாச்சு. இதை வந்து நம்ம நாளைக்கு காலையில் எடுத்து நம்ம குடிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்க நம்ம துணியை போட இது மேலே மூடிடல. நம்ம அப்போ தான் எந்த பறவைகளை வந்து நம்ம தோண்டாது. இந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம முதல்ல எடுக்க போகிறோம். அதாவது இது ரைட் நம்ம பச்சு வச்ச சுண்டக்கஞ்சி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பானை தூக்கிடலாம். அழகா தூக்கணும் எல்லாம் வச்சுங்களேன். அந்த இதுவாயிடும்.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீச் மாடலாம் சுண்டக்கஞ்சி வைப்பாங்க. ஆனால் நம்ம கிட்ட பீச் எங்கே போகிறதுக்கு வழி இல்லை. அதனால நம்ம க்ரோ பேக்கிலே பண்ணிட்டோம். ஆனால் இது பர்ஃபெக்டான செம்மண்ணில் தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதனால் தாராளமாக இதை நம்ம இது பண்ணி குடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மண் இல்லாமல் தட்டி எடுத்துப்போம் நல்லாவே. பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் பயங்கரமாக வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை நல்லா கலக்கிட்டு குடிக்க போகிறோம். வாசனையே சும்மா வேற லெவலில் இருக்கு. மாங்காய் பாரு. நான் என் வாழ்க்கையில் குடிச்சதே இல்லை இந்த சுண்டக்கஞ்சியை. இப்போ நான் குடிக்க போகிறேன். இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது புண்ணு இருந்தால் கூட சரி பண்ணோம். சில பேருக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரி பண்ணோம். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் கூட அதை வந்து சரி பண்ணோம். அந்தளவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. சில பேர் சுண்டக்கஞ்சால போதை இது வந்து தவறான விஷயம் இருக்காங்க. அது வேற சுண்டக்கஞ்சி. அது வந்து சில பேர் வந்து தவறான பொருட்கள் ஆட் பண்ணி வந்து போதையை மாற்றிடுறாங்க. நம்ம அந்த மாதிரி சுண்டக்கஞ்சி பண்ணல. நம்ம ஆர்கானிக்காக, அதாவது 100 வருஷம் நம்ம தாத்தா பாட்டி போய் இந்த சுண்டக்கஞ்சியை குடிச்சா 100 வருஷத்துக்கு வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி ஆரோக்கியமான சுண்டக்கஞ்சி நம்ம தயாரிச்சிருக்கோம். சரி, நான் குடிச்சு பார்த்து எப்படின்னு சொல்ல போகிறேன் உங்ககிட்ட. அந்த மாங்காய் டேஸ்ட் தான் எனக்கு வேற லெவலில் தெரிஞ்சிருக்கு. அதாவது நம்ம பழைய சாப்பிட பார்த்தீங்களா, பழைய சோறு, அதை விட கொஞ்சம் புளி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த மாங்காய் டேஸ்ட் தனியாக வேற லெவலில் தனியாக தெரியுது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இதை குடிக்கும் போது சும்மா வேற லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம சுண்டக்கஞ்சி குடிக்க மீன் வறுவல், அப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த ஊறுகாய் மிளகா, சின்ன வெங்காயம், லெமன் எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ இது கூட நம்ம சுண்டக்கஞ்சி குடிச்சு எப்படி பார்ப்போம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே மிக்சிங் ஆகும். ஏன்னா அந்த சின்ன வெங்காயம், தயிர், அந்த பச்சை மிளகா எல்லாமே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம இப்போ இந்த மீன் வறுவல கூட நம்ம இந்த சுண்டக்கஞ்சி குடிக்க போகிறோம். எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக தெரியல. ஏன்னா இதுக்கு நான் குடிச்சது இல்லை. ஆல்ரெடி நான் வெறும் சுண்டக்கஞ்சி தான் நம்ம மேலே குடிச்சேன். இப்போ ஸோ இந்த சைடிஷ் கூட நம்ம வச்சு குடிக்க போகிறோம். உண்மையிலே செம்ம கூலிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பானியாக கூலிங் ஆயிடுச்சு. அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இப்போ இந்த மீன் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பருங்க, வேற லெவலுங்க. உண்மையிலேயே சுண்டக்கஞ்சி நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி ரத்த சோகை இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த எலும்பு தேய்மானம், இந்த பல்கள் பார்த்தீங்கன்னா உறுதியாகும். அந்த அளவுக்கு மருத்துவ குணம் அதிகமாக இருக்கு இந்த சுண்டக்கஞ்சியில பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த மலச்சிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி இந்த சுண்டக்கஞ்சி குடிக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் நம்ம சரியாகும். அதே சில பேருக்கு வயிற்றுல புண்ணு இருக்கும். அது மாதிரி ஏகப்பட்ட சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்த சுண்டக்கஞ்சி பெனிஃபிட். சில பேர் இந்த சுண்டக்கஞ்சி தப்பா யூஸ் பண்றாங்க. அது வேற சுண்டக்கஞ்சி 100% சுத்தமான ஆர்கானிக் சுண்டக்கஞ்சி நம்ம தயாரிச்சிருக்கோம். இது எந்த வித தப்பான பொருட்களும் இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் யார் வேணா நீங்கள் குடிக்கலாம் சுண்டக்கஞ்சியை. ஓகே, இப்போ இந்த சுண்டக்கஞ்சி நம்ம இந்த ஊறுகாய் மிளகாய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது என்கிட்ட இது எதுவுமே தேவையில்ல, நார்மலாக இதை குடிக்கலாம். ஏன்னா இதுலேயே இந்த வெங்காயம், மாங்காய் எல்லாமே இதில் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.